இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டாபிக் எதை பத்தினா, பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ற பெண்கள் வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து கண்டிப்பா கவனிக்கணும். அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு கருத்தரிப்பதுல வந்து டிலே ஆகிட்டே போகுது. ஒவ்வொரு மாசமும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நடக்காம போகுது. அடுத்து என்ன விஷயங்கள்ல கவனிக்கணும் அப்படின்னா, உங்களோட ஓவுலேஷன் டைம். ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்துட்டு மாசத்துல ஒரு டைம் மட்டும் தான் வந்துட்டு எக் வந்து ரப்சர் ஆகும். அந்த ரப்சர் ஆகுற டைம எக்ஸாக்ட்டா கால்குலேட் பண்ணி இன்டர்கோர்ஸ் இருக்கிறதுனால வந்துட்டு பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஒரு சில சிஸ்டர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, என்னோட ஓவுலேஷன் டேஸ் எப்ப வரும்னு தெரியல. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? அதோட ஓவுலேஷன் டேஸ்ல எத்தன நாள் ஒண்ணா இருக்கணும்? அத பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்துட்டு மேக் பண்ணுனேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓவுலேஷன் டேஸ்ல மட்டும் தான் வந்துட்டு கருவ உருவாக்கக்கூடிய எக் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். பொதுவா பெண்களோட மாதவிடாய் சைக்கிள வந்துட்டு 2 பாதியா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபாலிக்கல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபாலிக்கல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறது. அடுத்து செகண்ட் ஹாஃப் வந்துட்டு லியூட்டல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம்ல வந்துட்டு ஃபாலிக்கல்ஸ்ல இருந்துட்டு முதிர்ச்சி அடைந்த எக் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 28 நாள் சைக்கிள் லென்த் அப்படின்னு இருந்தா, உங்களோட நீங்க மாசத்துல தேதி அதாவது 1ஆம் தேதி மாதவிடாய் ஆகுறீங்க. உங்களுக்கு எப்போ வந்துட்டு ஓவுலேஷன் டைம் இருக்கும் அப்படின்னா, 14வது நாள் எக்ஸாக்ட்டா ஓவுலேஷன் வந்துட்டு உங்களுக்கு நடக்கும். அந்த ஓவுலேஷன் டைம்ல நீங்க சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பா கருத்தரிச்சு இருக்கும். நெறைய பேரு பண்ற மிஸ்டேக் என்னன்னா, இந்த டேஸ்லாம் வந்துட்டு கால்குலேட் பண்ணாம விட்டுர்றாங்க. இதனாலேயே வந்துட்டு அவங்களுக்கு பிரெக்னன்சி வந்துட்டு தள்ளி போயிட்டே இருக்குது. அடுத்து என்ன டவுட்னா, இந்த ஓவுலேஷன் டைம்ல எவ்ளோ நாள் ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கருமுட்டை ரிலீஸ் ஆகுறது வந்துட்டு 14வது நாள் வந்து நடக்கும்போது, நீங்க 12, 13, 14, 15, 16ன்னு 5 நாள் வந்துட்டு சேர்ந்து இருக்கணும். ஓவலேஷனுக்கு முன்னாடி 2 நாள், ஓவலேஷனுக்கு பின்னாடி 2 நாள், எக்ஸாக்ட்டா ஓவலேஷன் நடக்கிற அந்த 1 நாள். டோட்டலா வந்துட்டு 5 நாள் வந்துட்டு நீங்க சேர்ந்து இருக்கணும். இந்த டைம்ல இருக்கும்போது கண்டிப்பா மிஸ் ஆகாம வந்துட்டு பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும். இப்படிதான் வந்துட்டு நார்மல் அண்ட் ரெகுலர் சைக்கிள் இருக்கிறவங்க ஓவலேஷன் டேஸ வந்துட்டு கால்குலேட் பண்ணணும். இதுவே தான் வந்துட்டு 30 நாள் சைக்கிள் இருக்கிறவங்களுக்கும், 32 நாள் சைக்கிள் இருக்கிறவங்களுக்கும் ஓவலேஷன் கால்குலேட் பண்ற மெத்தட். உங்களோட சைக்கிள் லென்த்தோட 14வது நாள வந்துட்டு மைனஸ் பண்ணி ஓவலேஷனுக்கு 2 நாள், ஓவலேஷனுக்கு பின்னாடி 2 நாள் அப்படின்னு கால்குலேட் பண்ணி இன்டர்கோர்ஸ் வந்துட்டு இருக்கணும். இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா பீரியட் டேட் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு மாசமும் வந்துட்டு ஒவ்வொரு டேட்ல வந்துட்டு அவங்க பீரியட் ஆவாங்க. அவங்களுக்குலாம் எப்படி வந்துட்டு ஓவலேஷன் டேஸ வந்துட்டு கால்குலேட் பண்ணி சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா, நீங்க உங்களோட பாடியில வந்துட்டு ஓவலேஷன் நடக்கும்போது ஒரு சில சேஞ்சஸ் வந்துட்டு உங்க பாடி வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். முக்கியமா உங்களோட பெண்ணுறுப்பு பகுதியில வந்துட்டு ஏற்படுற ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துட்டு ரொம்பவே கண்ணாடி மாதிரி ஒரு மாதிரி ஜெல்லி டைப்ல இருக்கும். நீங்க கையில எடுத்து பாத்தீங்கன்னா கூட அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வந்துட்டு நீங்க சேர்ந்து இருக்கலாம். ஏன்னா ஓவலேஷன் டேஸ் நடக்கிறப்போ மட்டும்தான் அந்த மாதிரியான ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஏற்படும். இந்த ஜெல்லி டிஸ்சார்ஜ் கண்ணாடி போல இருக்க டிஸ்சார்ஜ் வந்துட்டு கலர் வந்து சேஞ்ச் ஆகி ஒயிட் கலர்ல வந்துட்டு பேஸ்ட் மாதிரி ஆக ஆரம்பிச்சு உங்களுக்கு டிஸ்சார்ஜ் வந்துச்சு அப்படின்னா உங்களோட ஓவலேஷன் டைம் வந்துட்டு முடிஞ்சிருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இர்ரெகுலரா பீரியட்ஸ் வரவங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜோட கலர் அண்ட் கன்சிஸ்டன்சி டைப்பை வச்சு ஓவலேஷன் டேஸை வந்து கால்குலேட் பண்ணலாம் நம்ம. இதை தவிர வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு எப்படி இன்னும் எக்ஸாக்டா ஓவலேஷன் டேஸை கால்குலேட் பண்றதுன்னு நான் இன்னொரு வீடியோல டீடைலா சொல்றேன். ஸோ பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ற பெண்கள் வந்து நான் மேல சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கவனமா அதிகமான கவனம் செலுத்தி ஒரு ஹெல்த்தியான பிரெக்னன்சிக்கு வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அடுத்து என்ன விஷயங்கள்ல கவனிக்கணும் அப்படின்னா, பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ற டைம்ல நம்ம வந்துட்டு அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனாலயும், கோபப்படுறதுனாலயும் கண்டிப்பா வந்துட்டு ஹார்மோன் பிளக்சுவேஷன் வந்து ஏற்படுது. இதுவே வந்து உங்களோட பிரெக்னன்சி சான்சஸ வந்துட்டு இன்னுமே டிலே ஆகிட்டே போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள ஸ்ட்ரெஸ் இல்லாம வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பிரெக்னன்சி தள்ளி போய்க்கிட்டே இருக்குது அப்படிங்கிற டைம்ல வந்துட்டு நீங்க கவலைப்படாம எந்தவித பேர்டன்ஸ் அண்ட் சோசியல் ஃபியர்ஸ்லாம் இல்லாம நார்மலா ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்துட்டு பிரெக்னன்சி வந்து கிளிக் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துருங்க. தேங்க்யூ.